வாட்டர் பாட்டிலில் வரும் வாடைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லயும் ஏன் ஆபீஸ்லயும் கூட வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது சகஜம். தண்ணி குடிக்கிறதுக்கு இது வசதியா இருந்தாலும் சில சமயம் இந்த வாட்டர் பாட்டில்ல ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும். எவ்வளவோ சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த வாடை போகவே போகாது. குறிப்பா பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த வாடை வரதுக்கு காரணம் உள்ளே பாக்டீரியாக்கள் வளருதுதான். சரி, இனி உங்க வாட்டர் பாட்டிலை எப்படி பளிட்னு வாடை இல்லாம கழுவலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1. வினிகர். உங்க வாட்டர் பாட்டில்ல கெட்ட வாடை வந்தா வினிகர் ஒரு சூப்பரான தீர்வு. பாட்டில்ல பாதி அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் பாதி அளவுக்கு வெள்ளை வினிகரை ஊத்துங்க. பாட்டில நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. அப்புறம் பாட்டில நல்லா குலுக்கி தண்ணிய கொட்டிடுங்க. ஒரு பிரஷ் வச்சு உள்ள நல்லா தேய்ச்சுட்டு வெறும் தண்ணில கழுவுங்க. வினிகர் வாசனையும் போயிடும். பாட்டில் பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடும். 2. பேக்கிங் சோடா. வினிகர் இல்லையா? கவலையே வேண்டாம். பேக்கிங் சோடா கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை வாட்டர் பாட்டில்ல போட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துங்க. பாட்டில நல்லா மூடி ஒரு ராத்திரி முழுக்க அப்படியே ஊற விடுங்க. மறுநாள் காலையில பாட்டில நல்லா குலுக்கி தண்ணிய கொட்டிடுங்க. அப்புறம் ஒரு பிரஷ் வச்சு உள்ள நல்லா தேய்ச்சுட்டு வெறும் தண்ணில நல்லா அலசுங்க. வாடையும் போயிடும், பாட்டிலும் சுத்தமாயிடும். 3. லெமன் சாறும் உப்பும். இந்த 2 பொருளும் நம்ம சமையலறையில எப்பவும் இருக்கும். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை வாட்டர் பாட்டில்ல குழிஞ்சு விடுங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கோங்க. பாட்டில நல்லா மூடி குலுக்கி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்புறம் ஒரு பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சு தண்ணில அலசுங்க. எலுமிச்சையோட வாசனையோட பாட்டில் புத்துணர்ச்சியா இருக்கும். 4. தினமும் சுத்தமா வச்சுக்கோங்க. முக்கியமா ஒவ்வொரு தடவை தண்ணி குடிச்சு முடிச்சதும் பாட்டில சும்மா தண்ணில அலசி விடுங்க. அப்பப்போ வெதுவெதுப்பான தண்ணியும் கொஞ்சம் சோப்பும் போட்டு கழுவுறது நல்லது. ஒரு வாட்டர் பாட்டிலை ரொம்ப நாள் மாத்தாம யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல சீக்கிரம் பாக்டீரியா வளரும். அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாத்திடுறது நல்லது. இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி உங்க வாட்டர் பாட்டிலை சுத்தமா வாடை இல்லாம வச்சுக்கோங்க. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.